உடச்சி ஊற்றின முட்டை குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு முதல்ல கடாய் வச்சுக்கோங்க, எண்ணெய் ஊற்றிக்கோங்க, 1 ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் சீரகம் போட்டுக்கோங்க, கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுக்கோங்க, பொரியட்டும். 15 பல்லு பூண்டு தட்டி போட்டுக்கோங்க. அதுலேயே வெங்காயம் போட்டுக்கோங்க, ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கோங்க, நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா பழுத்த தக்காளியாக 2 கட் பண்ணி அதிலே போட்டுக்கோங்க. கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க, நல்லா வதங்கிடும். ஒரு வெங்காயம் ஒரு தக்காளியை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சி அதையும் போட்டுக்கோங்க. வதக்குனதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு 3 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுக்கோங்க. கரைச்சி வச்சுருக்கிற புளியை அதுலேயே கலந்துக்கோங்க. கலந்து நல்லா கொதி வரணும். குழம்பு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் முட்டையை உடச்சி அதிலே ஊற்றிக்கோங்க. டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வேக வச்சுக்கோங்க. முட்டை நல்லா வெந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டுக்கோங்க. கழுவி வச்சுருக்கிற கொத்தமல்லியை போட்டு கார்னிஷ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், ஈஸியான சிம்பிளான உடச்சி ஊற்றின முட்டை குழம்பு ரெடி.